ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின கேரட்டு, கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம், உளுத்தம்பருப்பு, புளி, மிளகா. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வறுத்துடுங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெங்காயத்தை அதோடு போடுங்க. ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுடுங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான மிளகாவை போட்டுருங்க. ஒரு 4-5 மிளகா. நீங்கள் வழக்கமாக போடுறத விட ஒரு மிளகா கூடுதலாக போடுங்க. ஏன்னா கேரட் ஒரு இனிப்புத்தன்மை கொடுக்குங்கிறதுனால ஒரு மிளகா கூடுதலாக போட்டுக்கோங்க. துருவின கேரட்டையும் நல்லா போட்டு வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் புளி, தேங்காய் துருவல் இருந்ததுன்னா துருவல், இல்லை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி அது ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். எடுத்திங்கன்னா கேரட் சட்னி நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுடலாம். ஒரு கரண்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஒரு மிளகா, 2 கருவேப்பிலையை போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா தாளித்து கருவேப்பிலை சட்னி மேலே போட்டு கலந்து விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், நமக்கு சுவையான கேரட் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.